இந்த ஏக்கச்சக்கர தாம் அதில் வந்திருக்கோம் நம்ம. இந்த ஏக்கச்சக்கர தாம் அப்படின்றதுல முக்கியமான விஷயம் வந்து நித்யானந்த பிரபு இங்கே அவதரித்தார். அவர் வந்து 550 வருஷத்துக்கு முன்னாடி அவதரித்தார். அதுக்கு முன்னாடி பாண்டவர்கள் வனவாசம் பண்ணாங்க. அந்த வனவாசம்ன்றது வந்து அந்த ஒரு முறை அந்த மெழுகு வீட்டில் மாட்டிட்டு அதிலிருந்து தப்பிச்சு வெளியே வருவாங்க பாருங்கள். மறைமுகமாக துரியோதன கூட்டத்துக்கெல்லாம் தெரியாத மறைமுகமாக வாழ்ந்தாங்க இல்லையா. அந்த நேரத்தில் அவங்க பாண்டவர்கள், குந்தி மகாராணி எல்லாரும் இங்கே வந்தாங்க. இங்கே வந்தப்போ அந்த பக்காசுரன் ஒரு அரக்கன் எல்லாரையும் அந்த இந்த ஊரில் இருக்கிற எல்லாரையும் பிடிச்சி சாப்பிட்டுன்னு இருந்தான். அப்போ தான் வந்து குந்தி மகாராணி பீமசேனனை விட்டு அந்த அரக்கனை கொல்ல வைக்கிறாள். அப்போ வந்து இந்த இடத்துல தான் அவங்க வந்து வியாசரை சந்தித்து வியாசர்கிட்ட செகண்ட் இனிஷியேஷன் பிராமண தீட்சை வாங்குகிறாங்க. பாண்டவர்கள் வந்து வியாசதேவர்கிட்ட பிராமண தீட்சை வாங்குகிற இடம் இதுதான். அதனால் இது வந்து ஏக்கச்சக்கரத்துக்கு நிறைய பெருமைகள் இருக்குது. குருஷேத்திரத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனுடைய தேர்லேருந்து ஒரு சக்கரம் போய் மாட்டிக்குது. அப்போ அந்த சக்கரத்தை எடுத்து அப்படி வீசுகிறார். அந்த சக்கரம் வந்து விழுந்த இடம். அதனால் கூட ஏக்கச்சக்கரம்னு சொல்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா.